அன்புள்ளம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். 7 முக்தி தலங்கள். சிவனின்றி இங்கு ஒரு அணுவும் அசையாது. பிறக்க முக்தி அளிப்பது திருவாரூர் தியாகராஜர் கோயில். இது சர்வதோஷ நிவர்த்தி தலமாக திகழ்கின்றது. வாழ முக்தி அளிப்பது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். பார்வதி தேவி வழிபட்ட மணல் லிங்கம் தான் இங்கு இன்று புக்தி லிங்கமாக வழிபடப்படுகின்றது. இரக்க முக்தி அளிப்பது காசி விஸ்வநாதர் கோயில். விஸ்வநாதர் என்றால் அகிலத்தை ஆள்பவர் என்று பொருள். புகழ் வாய்ந்த சிவபெருமானின் கோயில் ஆகும். தரிசிக்க முக்தி அளிப்பது தில்லை நடராஜன் சிதம்பர நடராஜர் கோயில் பூலோக கைலாசம் என்றும் அறியப்படுகின்றது. சொல்ல முக்தி அளிப்பது திரு ஆலவாய் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். சிவன் சுந்தரேஸ்வர அவதாரத்தில் மீனாட்சி அம்மனை துணையாக ஏற்று மகிழ்ந்தார். கேட்க முக்தி அளிப்பது அவிநாசி அப்பர் கோவில். காசிக்கு நிகரான புண்ணிய தலமாகும். நினைக்க முக்தி அளிப்பது திருவண்ணாமலை. இங்கு தீபத்தை தரிசித்தால் 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.